நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவிலே நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2A மாணவர்களுக்கு பயன்படுகின்ற வகையில் ஒரு பதிவினை நாம் காண இருக்கின்றோம். புதிய பாடத்திட்டம் 2025 படி குறிப்பாக திருக்குறளில் இருக்கிற 16வது அதிகாரம் பொறையுடைமை பற்றி நாம் சில செய்திகளை நாம் அறிய இருக்கின்றோம். பொறையுடைமைக்குரிய பொருள் என்ன என்பதை முதலிலே நாம் உள்வாங்க வேண்டும். இது அறத்துப்பாலிலே இல்லறவியலில் இடம்பெற்றிருக்கிறது. பொறையுடைமை என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், பிறர் செய்கின்ற துன்பங்களை நாம் பொறுத்து கொள்ளுதலை பொறையுடைமை என்று சொல்லுவார்கள். மற்றவர்கள் நமக்கு செய்கின்ற துன்பங்களை, தீமைகளை நாம் பொறுத்து கொள்ளுவதை பொறையுடைமை என்று சொல்லுவார்கள். இன்னும் சற்று விளக்கமாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏதோ ஒரு காரணத்தாலோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்துவிட்டால் அல்லது தீமை செய்துவிட்டால் அந்த தீமையை அல்லது தீங்கை திரும்பி அவர்களுக்கு செய்யாமல் பொறுமையோடு இருத்தலை பொறையுடைமை என்று சொல்லுவார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு காரணத்தாலோ தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்துவிட்டால் அந்த தீங்கை திருப்பி அவர்களுக்கு செய்யாமல் பொறுமையோடு இருத்தலை பொறையுடைமை என்று சொல்லுவார்கள். வள்ளுவர் இன்னும் கொஞ்சம் மேலே போய் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இவர் 10 கருத்துக்களை 10 குறட்பாக்களை நாம் முன்வைக்கிறார். அதில் சாறு பிழிந்து நாம் பெறுகின்ற கருத்து, வரம்பு கடந்து தவறு செய்தவரையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். வரம்பு என்று சொன்னால் அளவு கடந்து ஒருவர் நமக்கு தீமை செய்வதற்கு ஒரு அளவு உண்டு. நான் பொறுத்து பார்க்குறேன், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்ற கோபத்தில் நாம் பேசுவது போல, நம்முடைய பொறுமையை கடந்து, வரம்பை கடந்து, அளவு கடந்து ஒருவர் நமக்கு துன்பம் செய்தாலும் தீங்கு செய்தாலும் அதை நாம் பொறுமையோடு பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவருடைய உட்கிடக்கை. ஒரு 10 பாயிண்ட் சொல்ல பாருங்க. முதல் கருத்து 151வது குறட்பா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழுதல் என்று சொன்னால் தோண்டுதல் என்று பொருள். அகழுதல் என்று சொன்னால் தோண்டுதல். அப்ப அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, தன்னை தோண்டுகின்றவரை அல்லது தன்னை தோண்டுபவரை கீழே விழாமல் தாங்கும் நிலத்தை போல. ஒருவன் நிலத்து மேல நின்று கடப்பாரையோ அல்லது மண்வெட்டியோ கொண்டு அந்த நிலத்தை தோண்டுவான். அந்த நிலத்தை தோண்டுகின்ற பொழுது பதிலுக்கு அந்த நிலம் என்னை ஏண்டா தோன்ற அப்படின்னு சொல்லி பதில் கேட்பதும் கிடையாது, அல்லது என்னை நீ இப்படி காயப்படுத்துகிறாய் என்று சொல்லி பதிலுக்கு அவனை காயப்படுத்துவதும் இல்லை, அவனை கீழே தள்ளுவதும் கிடையாது. அப்போ தன்னை அகழுகின்ற, வேதனைப்படுத்தி தன்னை தோண்டுகின்ற அந்த மனிதனை தாங்குகின்ற நிலத்தை போல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, தன்னை தோண்டுபவரை கீழே விழாமல் தாங்குகின்ற நிலத்தை போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்மை யார் அவமதிப்பு செய்கிறார்களோ, நம்மை யார் கேவலப்படுத்துகிறார்களோ, நமக்கு யார் தீங்கு செய்கிறார்களோ அவர்களுடைய தீங்கை பொறுத்து கொள்வது தலை சிறந்த அறமாகும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தலை என்று சொன்னால் தலை சிறந்த அறம். அருஞ்சொற்பொருள் கொடுத்திருக்கும் பாருங்க. அகழ்வாரை தோண்டுபவர், இகழ்வார் என்று சொன்னால் இழிவுபடுத்துவோர், தலை என்று சொன்னால் தலை சிறந்த பண்பு என்று சொல்லலாம். ஒட்டுமொத்தமான பொருள், நிலமானது தன்னை தோண்டுபவரையும் பொறுமையோடு தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த அறம். நம்ம என்னதான் அவர் கேவலப்படுத்தினாலும் சரி, நம்ம என்னதான் வேதனைப்படுத்தினாலும் சரி, நாம் அவர்கள் நமக்கு தருகின்ற வேதனையை, நமக்கு செய்கின்ற தீங்கை, நமக்கு செய்கின்ற இழிவை நாம் பொறுமையோடு பொறுத்து கொள்ள வேண்டும். எப்படி? அகழ்வாரை தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் இருக்கிற அணி ஓமை அணி என்று சொல்லுவார்கள். அணியை பற்றி நாம் தனியே பார்க்கின்ற பொழுது விளக்கமாக நான் அதை விளக்குகிறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, போல என்ற ஓம உருபு இங்கே வந்திருப்பதனால இது ஓமை அணி என்பது பொருள்படும். அடுத்த குறட்பா பாருங்க. 152வது குறட்பா, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும், இதை கொஞ்சம் சீர மாத்திக்கலாம் பாருங்க. என்றும் இறப்பினை பொறுத்தல். பொறுமை என்பது ஒரு நல்ல ஒரு காரியம், நல்ல ஒரு செயல். அதனால நாம் தண்டிக்க வேண்டிய காலத்திலே கூட பிறர் செய்கின்ற தவற்றை நாம் பொறுமையோடு பொறுத்து கொள்ள வேண்டும்.
பொறுத்தல் இறப்பினை என்றும். ஒருவன் நமக்கு தீங்கு செய்தால், இறப்பு என்று சொன்னால் தீமை என்று பொருள், நமக்கு தீங்கு செய்தால், துன்பத்தை செய்தால் அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அதை விட பாருங்க, அதனை மறத்தல் அதனினும் நன்று. அந்த தவற்றை, மற்றவன் நமக்கு செய்த தீங்கை நாம் நினைவிலே வைத்து கொள்ளாமல் அதனை அப்போதே மறக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்போ பொறுத்தல் இறப்பினை என்றும், நமக்கு நண்பன் அல்லது நம் பக்கத்தில் இருக்கிறவன் நமக்கு எப்பொழுது தீமை செய்தாலும் அந்த தீமையை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அதை பொறுத்து கொள்வதை விட அதை எப்பொழுதே மறந்து விடுவது அதை காட்டிலும் மிக சிறந்தது. அதுக்கு விளக்கம் பாருங்க. பிறர் செய்த தவற்றை பொறுத்து கொண்டாலும் அதை நினைவிலே வைத்து கொள்ள வேண்டி வரும். மறந்து விட்டால் அந்த தவற்றை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. அதனால் அவர் சொல்றார் வள்ளுவர், மறத்தலை அதனினும் நன்று. பாருங்க, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று என்று சொல்லுகிறார். ஒட்டுமொத்தமான கருத்து பாருங்க, பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் மிகவும் சிறந்தது. ஒருவர் நமக்கு செய்கின்ற துன்பத்தை பொறுத்து கொள்வது சாதாரணமான காரியம் அல்ல, அது மிகவும் சிறந்தது. ஆனால் அந்த துன்பத்தை அப்பொழுதே நாம் மறந்து விடுறோம் பாருங்க, அது அதை விட மிக சிறந்தது என்று சொல்லி வள்ளுவர் இங்கே விளக்கம் தருகிறார். 153வது குறள் பார்க்க போலாம். இன்மையுள் இன்மை, பாருங்க, இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்து ஒரால். இன்மை என்று சொன்னால் இந்த இடத்துல வறுமை என்று பொருள். பாருங்க, இன்மையுள் இன்மை விருந்து ஒரால். ஒரால் என்று சொன்னால் தவிர்த்தல். பாருங்க, இன்மையுள் இன்மை விருந்து ஒரால். ஒருவனுக்கு வறுமையிலேயே மிகுந்த வறுமை எது என்று சொன்னால் விருந்தினரை வரவேற்காமல் இருப்பது. ஏனென்று சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளவுதான் சிக்கல் இருந்தாலும், எவ்வளவுதான் சண்டை இருந்தாலும், எவ்வளவுதான் குழப்பம் இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு பற்றாக்குறை இருந்தாலும், விருந்தினர் என்று ஒருவன் வந்துவிட்டால் அவரை நாம் கட்டாயம் வரவேற்று தான் ஆகும், இல்லைங்களா? அப்போ விருந்தினரை வரவேற்க முடியாத ஒரு சூழல் சில நேரங்களிலே நம்ம குடும்பத்தில் ஏற்படுவது உண்டு. அதை எங்கள் வள்ளுவர் கோடிட்டு காட்டுறாரு. இன்மையுள் இன்மை விருந்து வரால். ஒருவனுக்கு வறுமையிலேயே மிக பயங்கரமான வறுமை எது என்று சொன்னால் விருந்தினரை வரவேற்க முடியாமல் இருப்பது. புரியுதுங்களா? அந்த விருந்தினரை எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஒரு ஆலோசனை உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்றாரு பாருங்க, சில நேரங்களிலே அது விருந்தினரை வரவேற்க முடியாத ஒரு கடினமான ஒரு சூழல் இருக்கும். அதை சொல்றாரு, ஒருவனுக்கு வறுமையிலேயே மிகுந்த வறுமை எது என்று சொன்னால் விருந்தினரை வரவேற்காமல் இருப்பது. அத வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதுபோல வலிமையிலேயே மிகுந்த வலிமை எது என்று சொன்னால், வன்மை என்று சொன்ன இந்த இடத்துல வலிமை, வலிமையிலேயே மிக சிறந்த வலிமை எது என்று சொன்னால் மற்றவர் தெரியாமல் செய்த தவறுகளை நாம் பொறுத்து கொள்ளுதல். மற்றவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற தவறுகளை நாம் பொறுத்து கொள்ளுதல் வலிமையிலேயே மிக சிறந்த வலிமை. பாருங்க, வறுமையிலே மிக கொடிய வறுமை எது என்று சொன்னால் வந்த விருந்தினரை வரவேற்க முடியாமல் நாம் வேதனைப்படுவது என்பது வறுமையிலேயே மிக பயங்கரமான வறுமை. வலிமையிலே எது மிக சிறந்த வலிமை என்று சொன்னால் மற்றவர்கள் செய்த தவறுகளை நாம் பொறுத்து கொள்ளுதல் மிக சிறந்த வலிமை என்று சொல்லுகிறார். பாருங்க, பொருள், விருந்தினரை வரவேற்க இயலாது தவிக்கும் நிலை வறுமையிலேயே கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றவர் செய்கின்ற தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையிலேயே சிறந்த வலிமை என்று இங்கே வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார். இது எடுத்துக்காட்டுவோம் அயனி. அடுத்த குறட்பா பாருங்க, 154வது குறட்பா. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின். கீழே பாருங்க, அப்படியே நான் பொருள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நிறையுடைமை நீங்காமை வேண்டின். ஒருவர் தன்னிடம் உள்ள சான்றாண்மை என்ற குணம் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், ஒருவன் சான்றோனாக இருக்க விரும்பினார், சான்றோன் என்று சொன்னால் ஒரு மிக சிறந்த பண்புடைய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அவன் பொறுமை என்ற குணத்தை தன்னிடமிருந்து அழிந்து போகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
அதாவது பொறுமை இல்லாதவன் சான்றோனாக இருக்க முடியாது என்பது கருத்து. நாம் மற்றவர்களுக்கு சான்றோன் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு சான்றாக, மற்றவர்களுக்கு உதாரணமாக அவரை மாதிரி நம்ம இருக்கணும், அவர் மாதிரி நம்ம பேசணும், அவர் மாதிரி போகணும்னு சொல்லி நம்மை சான்று காட்டி மற்றவர்கள் பேசுகின்ற பொழுது நம்மை சான்றோன் என்று சொல்லலாம். மற்றவர்கள் நம்மை சான்று காட்டி பேசுகின்ற நிலை. அப்படியானால் ஒருவன் சான்றோனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடம் இருக்க வேண்டிய இன்றியமையாத குணம் பொறுமை, நிறைவுடைமை, நீங்காமை வேண்டின். நிறைவுடைமை என்று சொன்னால் ஒருவன் சான்றோனாக, நிறைவுள்ளவனாக சமுதாயத்திலே போற்ற வேண்டும் என்று சொன்னால் அவனிடம் இருக்க வேண்டியது பொறைவுடைமை, பொறுமை அவனிடம் கட்டாயம் இருக்க வேண்டும். அங்கே பாருங்க, பொருள் பாருங்க, நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும். இந்த 4 பாட்டிலேயும் பொறுமையினுடைய சிறப்பு நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து 155வது குறள் பார்க்கலாம். 155. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. பாருங்க, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. ஒருத்தர் என்று சொன்னால், ஒருத்தல் என்று சொன்னால் தண்டித்தல் என்று பொருள். ஒருத்தரை என்று சொன்னால், ஒருத்தாரை என்று சொன்னால் தண்டித்தவரை. அதாவது ஒருவன் நமக்கு தீங்கு செய்தால் அதனை பொறுத்து கொள்ளாமல் நாம் பதிலுக்கு அவனுக்கு தீங்கு செய்தால், ஒருவன் பதிலுக்கு அவனை தண்டித்தால் சமுதாயத்தில் இருக்கிற பெரியவர்கள் அல்லது சான்றோர்கள் அல்லது அறிவுடையவர்கள் நம்மை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். இது மனிதனுடைய இயல்பு. ஒரு நமக்கு ஒரு தீங்கு செய்கின்ற பொழுது பதிலுக்கு நம்ம மற்றவனுக்கு தீங்கு செய்வோம். அது சொல்றாரு பாருங்க, ஒருத்துதல் என்று சொன்னால் நமக்கு தண்டித்தவரை, அது தீங்கு செய்தவரை. ஒருவன் இங்க பாட்டை பாருங்க, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. ஒருவன் நமக்கு தீங்கு செய்தால் அதனை பொறுத்து கொள்ளாமல் அவனை பதிலுக்கு ஒருவன் தண்டித்து விட்டால் அந்த தண்டித்தவனை அறிவுடையவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவே மாட்டார்கள். அப்போ எப்படி? பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து வைப்பர். ஒருவன் மற்றவனுக்கு தீங்கு செய்கின்ற பொழுது பதிலுக்கு அவன் தீங்கு செய்யாமல் அந்த தீங்கை அவன் பொறுத்து கொண்டால் அந்த பொறுத்து கொண்டவனை சான்றோர்கள் பொன்போல போற்றி பாதுகாப்பார்கள். அதாவது தண்டித்தவர்களும் தீங்கு செய்தவர்களுக்கு சமமானவர்கள். ஆதலாலே ஒன்றாக வையார் என்று வள்ளுவருங்க கூறுறார். அதாவது பொருள் என்னன்னு சொன்னா, பிறர் செய்கின்ற தீங்கை நாம் பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர்கள் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். பொறுத்து கொள்பவரை பொன்போல மனதிலே வைப்பர் என்று சொல்லலாம். இதற்கு பல வரலாற்றில் சான்றுகள் சொல்லலாம். மற்றவர்கள் செய்கின்ற தீங்கை பொறுத்து கொள்ளுகின்ற சான்றோர்கள் பலர் சமுதாயத்திலே, குறிப்பாக இயேசு பிரானுடைய வரலாறை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவோ தீங்கு அவரை பலவிதமான கொடுமையான சிக்கலுக்குள்ளே, வேதனைக்குள்ளே ஆக்கிய அந்த தீயவர்களை கூட, கொடியவர்களை கூட இயேசு பிரான், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி பகைவர்களை மன்னிக்கிற ஒரு தன்மை, அவர்கள் செய்த தீங்கை மனதிலே கொள்ளாமல் பதிலுக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்யாமல் அவர்களை அந்த இடத்துல மன்னிக்கிற, அவர்கள் செய்த அந்த தீங்கை பொறுத்து கொள்ளுகிற தன்மை இன்றைக்கும் சமுதாயத்திலே இயேசு பிரான் ஒரு சில பிரிவு மக்களாலே மதிக்கப்படுவதை நாம் காண்கிறோம். இந்த குறளுக்கு சான்றாக அவருடைய வரலாற்றை நாம் சொல்லலாம். அடுத்து 156வது குறள் பாருங்க. ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம். ஒருத்தார் என்று சொன்னால் தண்டித்தவரை, பொறுத்து கொள்ளாமல் தீங்கு செய்தவர்களை மற்றவர் தண்டிக்கிறாங்க பார், பதிலுக்கு பதில் அந்த ஒரு நாள் மட்டும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அந்த ராத்திரி மட்டும் அவன் நிம்மதியா தூங்குவான். புரியுதுங்களா? ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம். ஒருவன் தனக்கு தீங்கு செய்கின்ற பொழுது தீங்கு செய்பவரை பதிலுக்கு இவர் தண்டித்தால் அந்த ஒரு நாள் மட்டுமே அவர் இன்பம் அடைவார். பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருவர் செய்கின்ற தீங்கை எவன் ஒருவன் பொறுத்து கொள்ளுகிறானோ அவனுக்கு உலகம் அழிகின்ற வரையிலும் புகழ் இருக்கும் என்று சொல்லுவார்கள். பொன்றும் துணையும் என்று சொன்னால் உலகம் உள்ள வரை. இது விளையாட்டான காரியம் அல்ல. பொருள் பாருங்க,
பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவர்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிடைக்கும். நாம கூட நமக்கு என்ன ஒரு விரோதி நமக்கு துன்பம் பண்ணிட்டான்னா பதிலுக்கு அவன் வீட்டில் போய் சண்டை போடுறோம், இல்லை அடிக்கிறோம், ஏதாவது செய்கிறோன்னு சொன்னால் அந்த ஒரு நாள் ராத்திரி மட்டும் நம்ம தூங்கலாம். அதோட அந்த மகிழ்ச்சி மனநிறைவு என்பது நம்ம விட்டு போயிடும். ஆனால் அதை பொறுத்து கொள்ளுகின்றவர்களின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பது வள்ளுவர் சொல்கின்ற கருத்து. 157வது குறட்பா பாருங்க. அடுத்தது, திறன் அல்ல தான் பிற செய்யினும் நோ நொந்து அரண் அல்ல செய்யாமை நன்று. திறன் அல்ல தான் பிற செய்யினும், திறன் அல்ல தான் பிற செய்யினும். பொருள் பாருங்க, செய்யத்தகாத கொடிய செயல்களை தனக்கு பிறர் செய்தாலும், ஒருத்தன் நமக்கு செய்யறான், கொடுமையை செய்யறான், வேதனையான காரியங்களை மேல மேல நமக்கு செய்யறான், செய்யத்தகாத கொடுமையான செயல்களை கூட நமக்கு அவன் செய்தாலும் கூட நோ நொந்து அரண் அல்ல செய்யாமை நன்று. நோ நொந்து என்று சொன்னால் துன்பத்திற்கு வருந்தி, அவன் நமக்கு செய்கின்ற அந்த துன்பத்திற்கு வருந்தி, நமக்கு அடுத்தடுத்து தருகின்ற வேதனைக்கு வருந்தி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அறமற்ற செயல்களை செய்யாமல் இருப்பது ஒருவனுக்கு நல்லது. திறனல்ல தான் பிறர் செய்யணும். ஒருவன் செய்யத்தகாத கொடிய செயல்களை நமக்கு செய்தாலும் கூட நோ நொந்து மனம் வருந்தி அரண் அல்ல இல்லை நல்லது அல்லாத ஒரு செயல்களை நாம் அவனுக்கு செய்யக்கூடாது. பொருள் பாருங்க, செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் அந்த துன்பத்திற்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருப்பது நல்லது. ஒருவன் நமக்கு செய்கிறான், எவ்வளவு வேதனையான காரியங்களை செய்தாலும் கூட பதிலுக்கு எந்த ஒரு தீமையான காரியத்தையும் அவனுக்கு செய்யாமல் இருப்பது மிக சிறந்த கருத்து என்று வள்ளுவருங்க சொல்றார். 158வது பாருங்க, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். மிகுதியால் மிக்கவை செய்தாரை, பொருள் கொடுத்துருக்கான் பாருங்க, மிகுதியால் மிக்கவை செய்தாரை. மன செருக்காலே மற்றவர்கள் நமக்கு தீய செயல்களை செய்தவர்களை, இல்லை ஒரு திமிர் பிடிச்ச செருக்கு என்று சொன்னால் திமிர் என்று சொல்லலாம் இல்லையா, திமிராலே தனக்கு இருக்கிற அகங்காரத்தாலே அவன் நமக்கு அளவுக்கு மீறிய செயல்களை மனசெருக்கால் மற்றவர்களுக்கு தீய செயல்களை அடுத்தடுத்து நாம் செய்தவர்களை தாம் தம் தகுதியால் வென்று விடல். அந்த தீமைக்கு உள்ளானவர்களை தம்முடைய பொறுமையாலே நாம் வென்று விட வேண்டும். புரியுதுங்களா? பொருளை பார்த்தா புரியும் பாருங்க. செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும். அப்போ ஒருவன் நமக்கு தீமை செய்கின்ற பொழுது பதிலுக்கு நாம் தீமை செய்யாமல் நன்மையினாலே அவனை நாம் வெல்ல வேண்டும் என்பது கருத்து. ஒருவன் நமக்கு தீமை செய்கின்ற பொழுது திரும்பி நாம் அவனுக்கு தீமை செய்கின்ற பொழுது நாம் அவனிடம் தோற்று போவது என்பது வள்ளுவருடைய கருத்து. அப்படி நாம் அவனிடம் தோற்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் செய்கிற தீமைக்கு நாம் அவனுக்கு பதில் நன்மை செய்கின்ற பொழுது அவனிடம் நாம் வெற்றி அடைகிறோம் என்பது வள்ளுவருடைய அழுத்தமான கருத்து. மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். நமக்கென்று ஒரு தகுதி, நமக்கென்று ஒரு 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 டிக்னிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, அவன் செஞ்சான், அதனால பதிலுக்கு நாம் செய்யாம நமக்கு இருக்கிற தகுதியாலே அதை நாம் பொறுத்து கொண்டு அதை நாம் வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவருடைய கருத்து. இந்த 4 குறட்பாக்கள் 158 58 55 58 வரை இருக்கிற குறட்பாக்கள் மற்றவர் செய்கின்ற தீங்கை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அடுத்து பாருங்க 159 குறட்பா, துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர். பாருங்க, துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர். பொருளை பாருங்க, கொஞ்சம் மாத்திங்க. இறந்தார் வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர். அறநெறியை மீறியவர்கள் தம் வாயால் சொல்லும் பழி சொற்களை பொறுத்து கொள்ளுபவர்கள். இல்லைங்களா? துறந்தாரிலும் தூய்மை உடையார்கள். துறவி என்று சொன்னால் முற்றும் துறந்த துறவிகளை இங்கே குறிக்கும். மனிதனுக்குரிய ஆசை 3 என்று சொல்லுவார்கள். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ஆசைகளையும் துறந்து காட்டிலே தவம் செய்கின்ற துறவிகளை காட்டிலும் ஒரு மனிதன் மிக உயர்ந்தவனாக அவன் சமுதாயத்திலே கருதப்படுவான். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். அறநெறியை மீறியவர்கள் தம் வாயாலே சொல்லும் பழி சொற்களை பொறுத்து கொள்ளுபவர்கள். நம் மீது தேவையில்லாத பழி, தேவையில்லாத
தூஷணங்களை மற்றவர் சொல்லுகின்ற பொழுது அதை நாம் பொறுமையோடு நாம் பொறுத்து கொள்ளுகின்ற பொழுது துறவியை காட்டிலும் நாம் உயர்ந்தவர்களாக நாம் உயர்த்தப்படுகிறோம். அதை இப்போ முதல் கொண்டு வாங்க. துறந்தாரின் தூய்மை உடையார், அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் துறவிகளைப் போல அவர்கள் தூய்மை உடையவர்கள். ஒருவேளை துறவிகள் குடும்ப வாழ்க்கை ஈடுபடாதவர்கள், குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டிருந்தாலும் கூட குடும்பத்தை துறந்து அவர்கள் துறவிகளாக காட்டிலே சென்று தவம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த எல்லாம் முற்றும் துறந்த துறவிகளை காட்டிலும் புனிதமானவர்களாக உயர்ந்தவர்களாக யார் கருதப்படுவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே பொருளை பாருங்க. வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியலின் மேலானவர். துறவிகளை காட்டில் மேலானவர். துறவிகள் உயர்ந்தவர்கள், மேலானவர்கள் என்று சமுதாயத்தில் போற்றப்படுபவர்கள். அவர்களை காட்டில் உயர்ந்தவர் யார் என்று சொன்னால், மற்றவர் நம்மை பற்றி பேசுகின்ற பழி சொற்களை பொறுத்து கொள்ளுகிறவர்கள், அவர்களை காட்டில் உயர்ந்தவர் என்பது இங்கே நாம் பெறப்படுகிற கருத்து. 160வது குறட்பா பாருங்க. உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பார் பெரியர், கொஞ்சம் மாத்திங்க. ரெண்டாவது செட்டப் முதல்ல கொண்டு வரணும். பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள். மற்றவர்கள் நம்ம மீது சொல்லுகின்ற தீய சொற்களை எவன் ஒருவன் பொறுத்து கொள்ளுகிறானோ அவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்ணாது நோற்பார் பெரியர். விரதத்தாலே உண்பதை விட்டு அதனால் வரும் துன்பங்களை பொறுத்து கொள்பவர்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவராவர். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னால், உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். அதாவது உண்ணா நோன்பு மேற்கொள்ளுகின்ற பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர். உணவு உண்ணாமல் நோன்பு மேற்கொண்டு, ஏறக்குறைய முன்னால் வந்த திருக்குறளை ஒட்டியே இந்த குறள் கருத்து சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். உண்ணா நோன்பு மேற்கொண்டிருக்கின்ற அந்த பெரியவர்களை காட்டிலும், சான்றோர்களை காட்டிலும் மிக சிறந்தவன் யார் என்று சொன்னால், தம்மை இகழ்ந்து பேசுகிறவருடைய தீய சொற்களை பொறுத்து கொள்ளுபவன், உண்ணா நோன்பு மேற்கொள்ளுகின்ற, விரதம் மேற்கொண்டிருக்கின்ற அந்த சான்றோர்களை காட்டிலும் மிக பெரியவன் என்பது பொருள். இந்த ஒரு 10 கருத்துக்களை வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எதனுடைய தலைப்பிலே என்று சொன்னால், அவருடைய கண்ணோட்டத்திலே, வள்ளுவருடைய சிந்தனையிலே நமக்கு ஒரு 10 இந்த டிப்ஸ் என்று சொல்லலாம் இல்லைங்களா. பொறையுடைமை வாழ்க்கையிலே மிக இன்றியமையாத ஒரு குணம் என்று சொல்லலாம். பொறையுடைமை, மற்றவர் நமக்கு செய்கின்ற தீங்கை எவ்வாறு நாம் பொறுத்து கொள்வது, பொறுமையோடு இருந்தால் அந்த வாழ்க்கையிலே நம்மை சிறந்தவனாக, ஒரு தலை சிறந்தவனாக நம்மை கொண்டு சென்று அது உயர்த்தும் என்ற ஒரு கருத்திலே வள்ளுவருடைய கருத்துக்களை, ஒரு 10 கருத்துக்களை வைத்திருக்கிறார். இதை வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க முயற்சி செய்ய, கடினமானது தான் இருந்தாலும், கருத்துக்கள் சொல்லும், பெரியவங்க சொல்லும் கருத்துக்கள் கசப்பாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பது சான்றோருடைய வாக்கு. அந்த நிலையிலே இது கடினமான ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் கூட அதை உள்வாங்க முயற்சி செய்ய பழகி கொள்ள வேண்டும். இந்த பதிவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றொரு சிந்தனையோடு, பாடத்தோடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவிலே நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2A மாணவர்களுக்கு பயன்படுகின்ற வகையில் ஒரு பதிவினை நாம் காண இருக்கின்றோம்.
புதிய பாடத்திட்டம் 2025 படி குறிப்பாக திருக்குறளில் இருக்கிற 16வது அதிகாரம் பொறையுடைமை பற்றி நாம் சில செய்திகளை நாம் அறிய இருக்கின்றோம். பொறையுடைமைக்குரிய பொருள் என்ன என்பதை முதலிலே நாம் உள்வாங்க வேண்டும். இது அறத்துப்பாலிலே இல்லறவியலில் இடம்பெற்றிருக்கிறது. பொறையுடைமை என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், பிறர் செய்கின்ற துன்பங்களை நாம் பொறுத்து கொள்ளுதலை பொறையுடைமை என்று சொல்லுவார்கள். மற்றவர்கள் நமக்கு செய்கின்ற துன்பங்களை, தீமைகளை நாம் பொறுத்து கொள்ளுவதை பொறையுடைமை என்று சொல்லுவார்கள். இன்னும் சற்று விளக்கமாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏதோ ஒரு காரணத்தாலோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்துவிட்டால் அல்லது தீமை செய்துவிட்டால் அந்த தீமையை அல்லது தீங்கை திரும்பி அவர்களுக்கு செய்யாமல் பொறுமையோடு இருத்தலை பொறையுடைமை என்று சொல்லுவார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு காரணத்தாலோ தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்துவிட்டால் அந்த தீங்கை திருப்பி அவர்களுக்கு செய்யாமல் பொறுமையோடு இருத்தலை பொறையுடைமை என்று சொல்லுவார்கள். வள்ளுவர் இன்னும் கொஞ்சம் மேலே போய் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இவர் 10 கருத்துக்களை 10 குறட்பாக்களை நாம் முன்வைக்கிறார். அதில் சாறு பிழிந்து நாம் பெறுகின்ற கருத்து, வரம்பு கடந்து தவறு செய்தவரையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். வரம்பு என்று சொன்னால் அளவு கடந்து ஒருவர் நமக்கு தீமை செய்வதற்கு ஒரு அளவு உண்டு. நான் பொறுத்து பார்க்குறேன், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்ற கோபத்தில் நாம் பேசுவது போல நம்முடைய பொறுமையை கடந்து, வரம்பை கடந்து, அளவு கடந்து ஒருவர் நமக்கு துன்பம் செய்தாலும் தீங்கு செய்தாலும் அதை நாம் பொறுமையோடு பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவருடைய உட்கிடக்கை. ஒரு 10 பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. முதல் பாயிண்ட், முதல் கருத்து 151வது குறட்பா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழுதல் என்று சொன்னால் தோண்டுதல் என்று பொருள். அகழுதல் என்று சொன்னால் தோண்டுதல். அப்ப அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, தன்னை தோண்டுகின்றவரை அல்லது தன்னை தோண்டுபவரை கீழே விழாமல் தாங்கும் நிலத்தை போல. ஒருவன் நிலத்து மேல நின்று கடபாரையோ அல்லது மண்வெட்டியை கொண்டு அந்த நிலத்தை தோண்டுவான். அந்த நிலத்தை தோண்டுகின்ற பொழுது பதிலுக்கு அந்த நிலம் என்னை ஏண்டா தோன்ற அப்படின்னு சொல்லி பதில் கேட்பதும் கிடையாது, அல்லது என்னை நீ இப்படி காயப்படுத்துகிறாய் என்று சொல்லி பதிலுக்கு அவனை காயப்படுத்துவதும் இல்லை, அவனை கீழே தள்ளுவதும் கிடையாது. அப்போ தன்னை அகழுகின்ற, வேதனைப்படுத்தி தன்னை தோண்டுகின்ற அந்த மனிதனை தாங்குகின்ற நிலத்தை போல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, தன்னை தோண்டுபவரை கீழே விழாமல் தாங்குகின்ற நிலத்தை போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்மை யார் அவமதிப்பு செய்கிறார்களோ, நம்மை யார் கேவலப்படுத்துகிறார்களோ, நமக்கு யார் தீங்கு செய்கிறார்களோ அவர்களுடைய தீங்கை பொறுத்து கொள்வது தலை சிறந்த அறமாகும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தலை என்று சொன்னால் தலை சிறந்த அறம். அறிஞ்சொற்பொருள் கொடுத்துருக்க பாருங்க. அகழ்வாரை தோண்டுபவர், இகழ்வார் என்று சொன்னால் இழிவுபடுத்துவோர், தலை என்று சொன்னால் தலை சிறந்த பண்பு என்று சொல்லலாம். ஒட்டுமொத்தமான பொருள், நிலமானது தன்னை தோண்டுபவரையும் பொறுமையோடு தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த அறம். நம்ம என்னதான் அவர் கேவலப்படுத்தினாலும் சரி, நம்ம என்னதான் வேதனைப்படுத்தினாலும் சரி, நாம் அவர்கள் நமக்கு தருகின்ற வேதனையை, நமக்கு செய்கின்ற தீங்கை, நமக்கு செய்கின்ற இழிவை நாம் பொறுமையோடு பொறுத்து கொள்ள வேண்டும். எப்படி? அகழ்வாரை தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் இருக்கிற அணி ஓமை அணி என்று சொல்வார்கள். அணியை பற்றி நாம் தனியே பார்க்கின்ற பொழுது விளக்கமாக நான் அதை விளக்குகிறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, போல என்ற ஓம உருபு இங்கே வந்திருப்பதனால இது ஓமை அணி என்பது பொருள்படும். அடுத்த குறட்பா பாருங்க, 152வது குறட்பா, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும், இதை கொஞ்சம் சீர மாத்திக்கலாம் பாருங்க. என்றும் இறப்பினை பொறுத்தல். பொறுமை என்பது ஒரு நல்ல ஒரு காரியம், நல்ல ஒரு செயல். அதனால நாம் தண்டிக்க வேண்டிய காலத்திலே கூட பிறர் செய்கின்ற தவற்றை நாம் பொறுமையோடு பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்தல் இறப்பினை என்றும். ஒருவன் நமக்கு தீங்கு செய்தால், இறப்பு என்று சொன்னால் தீமை என்று பொருள், நமக்கு தீங்கு செய்தால், துன்பத்தை செய்தால் அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அதை விட பாருங்க, அதனை மறத்தல் அதனினும் நன்று. அந்த தவற்றை, மற்றவன் நமக்கு செய்த தீங்கை நாம் நினைவிலே வைத்து கொள்ளாமல்
அதனை அப்போதே மறக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்போ பொறுத்தல் இறப்பினை என்றும் நமக்கு நண்பன் அல்லது நம் பக்கத்தில் இருக்கிறவன் நமக்கு எப்பொழுது தீமை செய்தாலும் அந்த தீமையை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அதை பொறுத்து கொள்வதை விட அதை எப்பொழுதே மறந்து விடுவது அதை காட்டிலும் மிக சிறந்தது. அதுக்கு விளக்கம் பாருங்க. பிறகு செய்த தவற்றை பொறுத்து கொண்டாலும் அதை நினைவிலே வைத்து கொள்ள வேண்டி வரும். மறந்து விட்டால் அந்த தவற்றை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. அதனால் அவர் சொல்றார் வள்ளுவர், மறத்தலை அதனினும் நன்று. பாருங்க, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று என்று சொல்லுகிறார். ஒட்டுமொத்தமான கருத்து பாருங்க. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் மிகவும் சிறந்தது. ஒருவர் நமக்கு செய்கின்ற துன்பத்தை பொறுத்து கொள்வது சாதாரணமான காரியம் அல்ல, அது மிகவும் சிறந்தது. ஆனால் அந்த துன்பத்தை அப்பொழுதே நாம் மறந்து விடுறோம் பாருங்க, அது அதை விட மிக சிறந்தது என்று சொல்லி வள்ளுவர் இங்கே விளக்கம் தருகிறார். 153வது குறள் பார்க்க போலாம். இன்மையுள் இன்மை, பாருங்க, இன்மையுள் இன்மை விருந்துவரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்து ஒரால். இன்மை என்று சொன்னால் இந்த இடத்துல வறுமை என்று பொருள். பாருங்க, இன்மையுள் இன்மை விருந்து ஒரால். ஒரால் என்று சொன்னால் தவிர்த்தல். பாருங்க, இன்மையுள் இன்மை விருந்து ஒரால். ஒருவனுக்கு வறுமையிலேயே மிகுந்த வறுமை எது என்று சொன்னால் விருந்தினரை வரவேற்காமல் இருப்பது. ஏனென்று சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளவுதான் சிக்கல் இருந்தாலும், எவ்வளவுதான் சண்டை இருந்தாலும், எவ்வளவுதான் குழப்பம் இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு பற்றாக்குறை இருந்தாலும், விருந்தினர் என்று ஒருவன் வந்துவிட்டால் அவரை நாம் கட்டாயம் வரவேற்று தான் ஆகும், இல்லைங்களா? அப்போது விருந்தினரை வரவேற்க முடியாத ஒரு சூழல் சில நேரங்களிலே நம்ம குடும்பத்தில் ஏற்படுவது உண்டு. அதை எங்கள் வள்ளுவர் கோடிட்டு காட்டுறாரு. இன்மையுள் இன்மை விருந்து வரால். ஒருவனுக்கு வறுமையிலேயே மிக பயங்கரமான வறுமை எது என்று சொன்னால் விருந்தினரை வரவேற்க முடியாமல் இருப்பது. புரியுதுங்களா? அந்த விருந்தினரை எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஒரு ஆலோசனை உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்றாரு பாருங்க. சில நேரங்களிலே அது விருந்தினரை வரவேற்க முடியாத ஒரு கடினமான ஒரு சூழல் இருக்கும். அதை சொல்றாரு, ஒருவனுக்கு வறுமையிலேயே மிகுந்த வறுமை எது என்று சொன்னால் விருந்தினரை வரவேற்காமல் இருப்பது. அத வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதுபோல வலிமையிலேயே மிகுந்த வலிமை எது என்று சொன்னால், வன்மை என்று சொன்ன இந்த இடத்துல வலிமை, வலிமையிலேயே மிக சிறந்த வலிமை எது என்று சொன்னால் மற்றவர் தெரியாமல் செய்த தவறுகளை நாம் பொறுத்து கொள்ளுதல். மற்றவர்கள் தெரிந்தோ தெரியாமலும் செய்கின்ற தவறுகளை நாம் பொறுத்து கொள்ளுதல் வலிமையிலேயே மிக சிறந்த வலிமை. பாருங்க, வறுமையிலே மிக கொடிய வறுமை எது என்று சொன்னால் வந்த விருந்தினரை வரவேற்க முடியாமல் நாம் வேதனைப்படுவது என்பது வறுமையிலேயே மிக பயங்கரமான வறுமை. வலிமையிலேயே எது மிக சிறந்த வலிமை என்று சொன்னால் மற்றவர்கள் செய்த தவறுகளை நாம் பொறுத்து கொள்ளுதல் மிக சிறந்த வலிமை என்று சொல்லுகிறார். பாருங்க, பொருள் விருந்தினரை வரவேற்க இயலாது தவிக்கும் நிலை வறுமையிலேயே கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றவர் செய்கின்ற தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையிலேயே சிறந்த வலிமை என்று இங்கே வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார். இது எடுத்துக்காட்டுவோம் அணி. அடுத்த குறட்பா பாருங்க, 154வது குறட்பா. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின். கீழே பாருங்க, அப்படியே நான் பொருள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நிறையுடைமை நீங்காமை வேண்டின். ஒருவர் தன்னிடம் உள்ள சான்றாண்மை என்ற குணம் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், ஒருவன் சான்றோனாக இருக்க விரும்பினார். சான்றோன் என்று சொன்னால் ஒரு மிக சிறந்த பண்புடைய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அவன் பொறுமை என்ற குணத்தை தன்னிடமிருந்து அழிந்து போகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதாவது பொறுமை இல்லாதவன் சான்றோனாக இருக்க முடியாது என்பது கருத்து. நாம் மற்றவர்களுக்கு சான்றாக, சான்றோன் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு சான்றாக, மற்றவர்களுக்கு உதாரணமாக அவரை மாதிரி நம்ம இருக்கணும், அவர் மாதிரி நம்ம பேசணும், அவர் மாதிரி போகணும்னு சொல்லி நம்மை சான்று காட்டி மற்றவர்கள் பேசுகின்ற பொழுது நம்மை சான்றோன் என்று சொல்லலாம். மற்றவர்கள் நம்மை சான்று காட்டி பேசுகின்ற நிலை. அப்படியானால்
ஒருவன் சான்றோனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடம் இருக்க வேண்டிய இன்றியமையாத குணம் பொறுமை, நிறைவுடைமை, நீங்காமை வேண்டின். நிறைவுடைமை என்று சொன்னால் ஒருவன் சான்றோனாக நிறைவுள்ளவனாக சமுதாயத்திலே போற்ற வேண்டும் என்று சொன்னால் அவனிடம் இருக்க வேண்டியது பொறையுடைமை. பொறையுடைமை, பொறுமை அவனிடம் கட்டாயம் இருக்க வேண்டும். அங்க பாருங்க, பொருள் பாருங்க, நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும். இந்த 4 பாட்டிலேயும் பொறுமையினுடைய சிறப்பு நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து 155வது குறள் பார்க்கலாம். 155. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. பாருங்க, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. ஒருத்தர் என்று சொன்னால், ஒருத்தல் என்று சொன்னால் தண்டித்தல் என்று பொருள். ஒருத்தரை என்று சொன்னால், ஒருத்தாரை என்று சொன்னால் தண்டித்தவரை. அதாவது ஒருவன் நமக்கு தீங்கு செய்தால் அதனை பொறுத்து கொள்ளாமல் நாம் பதிலுக்கு அவனுக்கு தீங்கு செய்தால், ஒருவன் பதிலுக்கு அவனை தண்டித்தால் சமுதாயத்தில் இருக்கிற பெரியவர்கள் அல்லது சான்றோர்கள் அல்லது அறிவுடையவர்கள் நம்மை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். இது மனிதனுடைய இயல்பு. ஒரு நமக்கு ஒரு தீங்கு செய்கின்ற பொழுது பதிலுக்கு நம்ம மற்றவனுக்கு தீங்கு செய்வோம். அது சொல்றாரு பாருங்க, ஒருத்துதல் என்று சொன்னால் நமக்கு தண்டித்தவரை அது தீங்கு செய்தவரை. ஒருவன் இங்க பாட்டை பாருங்க, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. ஒருவன் நமக்கு தீங்கு செய்தால் அதனை பொறுத்து கொள்ளாமல் அவனை பதிலுக்கு ஒருவன் தண்டித்து விட்டால் அந்த தண்டித்தவனை அறிவுடையவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவே மாட்டார்கள். அப்போ எப்படி? பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து வைப்பர். ஒருவன் மற்றவனுக்கு தீங்கு செய்கின்ற பொழுது பதிலுக்கு அவன் தீங்கு செய்யாமல் அந்த தீங்கை அவன் பொறுத்து கொண்டால் அந்த பொறுத்து கொண்டவனை சான்றோர்கள் பொன்போல போற்றி பாதுகாப்பார்கள். அதாவது தண்டித்தவர்களும் தீங்கு செய்தவர்களுக்கு சமமானவர்கள். ஆதலாலே ஒன்றாக வையார் என்று வள்ளுவருங்க கூறுறார். அதாவது பொருள் என்னன்னு சொன்னா, பிறர் செய்கின்ற தீங்கை நாம் பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர்கள் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். பொறுத்து கொள்பவரை பொன் போல மனதிலே வைப்பர் என்று சொல்லலாம். இதற்கு பல வரலாற்றில் சான்றுகள் சொல்லலாம். மற்றவர்கள் செய்கின்ற தீங்கை பொறுத்து கொள்ளுகின்ற சான்றோர்கள் பலர் சமுதாயத்திலே, குறிப்பாக இயேசு பிரானுடைய வரலாறை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவோ தீங்கு அவரை பலவிதமான கொடுமையான சிக்கலுக்குள்ளே வேதனைக்குள்ளே ஆக்கிய அந்த தீயவர்களை கூட கொடியவர்களை கூட இயேசு பிரான், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி பகைவர்களை மன்னிக்கிற ஒரு தன்மை. அவர்கள் செய்த தீங்கை மனதிலே கொள்ளாமல் பதிலுக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்யாமல் அவர்களை அந்த இடத்துல மன்னிக்கிற அவர்கள் செய்த அந்த தீங்கை பொறுத்து கொள்ளுகிற தன்மை இன்றைக்கும் சமுதாயத்திலே இயேசு பிரான் ஒரு சில பிரிவு மக்களாலே மதிக்கப்படுவதை நாம் காண்கிறோம். இந்த குறளுக்கு சான்றாக அவருடைய வரலாற்றை நாம் சொல்லலாம். அடுத்து 156வது குறள் பாருங்க. ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம். ஒருத்தார் என்று சொன்னால் தண்டித்தவரை, பொறுத்து கொள்ளாமல் தீங்கு செய்தவர்களை மற்றவர் தண்டிக்கிறாங்க பார், பதிலுக்கு பதில் அந்த ஒரு நாள் மட்டும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அந்த ராத்திரி மட்டும் அவன் நிம்மதியாக தூங்குவான். புரியுதுங்களா? ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம். ஒருவன் தனக்கு தீங்கு செய்கின்ற பொழுது தீங்கு செய்பவரை பதிலுக்கு இவர் தண்டித்தால் அந்த ஒரு நாள் மட்டுமே அவர் இன்பம் அடைவார். பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருவர் செய்கின்ற தீங்கை எவன் ஒருவன் பொறுத்து கொள்ளுகிறானோ அவனுக்கு உலகம் அழிகின்ற வரையிலும் புகழ் இருக்கும் என்று சொல்லுவார்கள். பொன்றும் துணையும் என்று சொன்னால் உலகம் உள்ள வரை. இது விளையாட்டான காரியம் அல்ல. பொருள் பாருங்க, பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவர்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிடைக்கும். நாம கூட நமக்கு என்ன ஒரு விரோதி நமக்கு துன்பம் பண்ணிட்டான்னா பதிலுக்கு அவன் வீட்டில் போய் சண்டை போடுறோம், இல்லை அடிக்கிறோம், ஏதாவது செய்கிறோன்னு சொன்னால் அந்த ஒரு நாள் ராத்திரி மட்டும் நம்ம தூங்கலாம். அதோட அந்த மகிழ்ச்சி மனநிறைவு என்பது நம்ம விட்டு போயிடும். ஆனால் அதை பொறுத்து கொள்ளுகின்ற ஒரு புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பது வள்ளுவர் சொல்கின்ற கருத்து. 157வது குறள் பாருங்க. அடுத்தது, திறன் அல்ல தான் பிற செய்யினும் நோ நொந்து அரண் அல்ல செய்யாமை நன்று.
திறனல்ல தான் பிற செய்யணும். திறனல்ல தான் பிற செய்யணும். பொருள் பாருங்க, செய்யத்தகாத கொடிய செயல்களை தனக்கு பிறர் செய்தாலும். ஒருத்தர் நமக்கு செய்யறான், கொடுமையை செய்யறான், வேதனையான காரியங்களை மேல மேல நமக்கு செய்யறான், செய்யத்தகாத கொடுமையான செயல்களை கூட நமக்கு அவன் செய்தாலும் கூட நோ நொந்து அறநல்ல செய்யாமை. நோ நொந்து என்று சொன்னால் துன்பத்திற்கு வருந்தி, அவன் நமக்கு செய்கின்ற அந்த துன்பத்திற்கு வருந்தி, நமக்கு அடுத்தடுத்து தருகின்ற வேதனைக்கு வருந்தி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அறமற்ற செயல்களை செய்யாமல் இருப்பது ஒருவனுக்கு நல்லது. திறனல்ல தான் பிறர் செய்யணும். ஒருவன் செய்யத்தகாத கொடிய செயல்களை நமக்கு செய்தாலும் கூட நோ நொந்து மனம் வருந்தி அரண் அல்ல நல்லது அல்லாத ஒரு செயல்களை நாம் அவனுக்கு செய்யக்கூடாது. பொருள் பாருங்க, செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் அந்த துன்பத்திற்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருப்பது நல்லது. ஒருவன் நமக்கு செய்கிறான், எவ்வளவு வேதனையான காரியங்களை செய்தாலும் கூட பதிலுக்கு எந்த ஒரு தீமையான காரியத்தையும் அவனுக்கு செய்யாமல் இருப்பது மிக சிறந்த கருத்து என்று வள்ளுவருங்க சொல்றார். 158வது பாருங்க, மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல். மிகுதியால் மிக்கவை செய்தாரை, பொருள் கொடுத்திருக்கிற பாருங்க, மிகுதியால் மிக்கவை செய்தாரை. மன செருக்காலே மற்றவர்கள் நமக்கு தீய செயல்களை செய்தவர்களை, இல்லை ஒரு திமிர் பிடிச்ச, செருக்கு என்று சொன்னால் திமிர் என்று சொல்லலாம் இல்லையா, திமிராலே தனக்கு இருக்கிற அகங்காரத்தாலே அவன் நமக்கு அளவுக்கு மீறிய செயல்களை, மனசெருக்கால் மற்றவர்களுக்கு தீய செயல்களை அடுத்தடுத்து நாம் செய்தவர்களை தாம் தம் தகுதியால் வென்று விடல். அந்த தீமைக்கு உள்ளானவர்களை தம்முடைய பொறுமையாலே நாம் வென்று விட வேண்டும். புரியுதுங்களா? பொருளை பார்த்தா புரியும் பாருங்க. செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும். அப்போ ஒருவன் நமக்கு தீமை செய்கின்ற பொழுது பதிலுக்கு நாம் தீமை செய்யாமல் நன்மையினாலே அவனை நாம் வெல்ல வேண்டும் என்பது கருத்து. ஒருவன் நமக்கு தீமை செய்கின்ற பொழுது திரும்பி நாம் அவனுக்கு தீமை செய்கின்ற பொழுது நாம் அவனிடம் தோற்று போவது என்பது வள்ளுவருடைய கருத்து. அப்படி நாம் அவனிடம் தோற்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் செய்கிற தீமைக்கு நாம் அவனுக்கு பதில் நன்மை செய்கின்ற பொழுது அவனிடம் நாம் வெற்றி அடைகிறோம் என்பது வள்ளுவருடைய அழுத்தமான கருத்து. மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல். நமக்கென்று ஒரு தகுதி, நமக்கென்று ஒரு 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 டிக்னிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, அவன் செஞ்சான், அதனால பதிலுக்கு நாம் செய்யாம நமக்கு இருக்கிற தகுதியாலே அதை நாம் பொறுத்து கொண்டு அதை நாம் வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவருடைய கருத்து. இந்த 4 குறட்பாக்கள் 158லிருந்து 58, 55லிருந்து 58 வரை இருக்கிற குறட்பாக்கள் மற்றவர் செய்கின்ற தீங்கை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அடுத்து பாருங்க, 159 குறட்பா, துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர். பாருங்க, துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர். பொருளை பாருங்க, கொஞ்சம் மாத்திங்க. இறந்தார் வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர். அறநெறியை மீறியவர்கள் தம் வாயால் சொல்லும் பழி சொற்களை பொறுத்து கொள்ளுபவர்கள். இல்லைங்களா? துறந்தாரிலும் தூய்மை உடையார்கள். துறவி என்று சொன்னால் முற்றும் துறந்த துறவிகளை இங்கே குறிக்கும். மனிதனுக்குரிய ஆசை 3 என்று சொல்வார்கள். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ஆசைகளையும் துறந்து காட்டிலே தவம் செய்கின்ற துறவிகளை காட்டிலும் ஒரு மனிதன் மிக உயர்ந்தவனாக அவன் சமுதாயத்திலே கருதப்படுவான். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். அறநெறியை மீறியவர்கள் தம் வாயாலே சொல்லும் பழி சொற்களை பொறுத்து கொள்ளுபவர்கள். நம் மீது தேவையில்லாத பழி, தேவையில்லாத தூஷணங்களை மற்றவர் சொல்லுகின்ற பொழுது அதை நாம் பொறுமையோடு நாம் பொறுத்து கொள்ளுகின்ற பொழுது துறவியை காட்டிலும் நாம் உயர்ந்தவர்களாக நாம் உயர்த்தப்படுகிறோம். அதை இப்போ முதல் சீர கொண்டு வாங்க. துறந்தாரின் தூய்மை உடையார், அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் துறவிகளைப் போல அவர்கள் தூய்மை உடையவர்கள். ஒருவேளை துறவிகள் குடும்ப வாழ்க்கை ஈடுபடாதவர்கள், குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டிருந்தாலும் கூட குடும்பத்தை துறந்து அவர்கள் துறவிகளாக காட்டிலே சென்று தவம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த எல்லாம் முற்றும் துறந்த துறவிகளை காட்டிலும்
புனிதமானவர்களாக உயர்ந்தவர்களாக யார் கருதப்படுவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே பொருளை பாருங்க. வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியலின் மேலானவர். துறவிகளை காட்டில் மேலானவர். துறவிகள் உயர்ந்தவர்கள், மேலானவர்கள் என்று சமுதாயத்தில் போற்றப்படுபவர்கள். அவர்களை காட்டில் உயர்ந்தவர் யார் என்று சொன்னால், மற்றவர் நம்மை பற்றி பேசுகின்ற பழி சொற்களை பொறுத்து கொள்ளுகிறவர்கள், அவர்களை காட்டில் உயர்ந்தவர் என்பது இங்கே நாம் பெறப்படுகிற கருத்து. 160வது குறட்பா பாருங்க. உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பார் பெரியர். கொஞ்சம் மாத்திங்க. ரெண்டாவது செட்டப் முதல்ல கொண்டு வரணும். பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள். மற்றவர்கள் நம்ம மீது சொல்லுகின்ற தீய சொற்களை எவன் ஒருவன் பொறுத்து கொள்ளுகிறானோ அவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்ணாது நோற்பார் பெரியர். விரதத்தாலே உண்பதை விட்டு அதனால் வரும் துன்பங்களை பொறுத்து கொள்பவர்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவராவர். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னால், உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். அதாவது உண்ணா நோன்பு மேற்கொள்ளுகின்ற பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர். உணவு உண்ணாமல் நோன்பு மேற்கொண்டு, ஏறக்குறைய முன்னால் வந்த திருக்குறளை ஒட்டியே இந்த குறள் கருத்து சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். உண்ணா நோன்பு மேற்கொண்டிருக்கின்ற அந்த பெரியவர்களை காட்டிலும், சான்றோர்களை காட்டிலும் மிக சிறந்தவன் யார் என்று சொன்னால், தம்மை இகழ்ந்து பேசுகிறவருடைய தீய சொற்களை பொறுத்து கொள்ளுபவன், உண்ணா நோன்பு மேற்கொள்ளுகின்ற, விரதம் மேற்கொண்டிருக்கின்ற அந்த சான்றோர்களை காட்டிலும் மிக பெரியவன் என்பது பொருள். இந்த ஒரு 10 கருத்துக்களை வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எதனுடைய தலைப்பிலே என்று சொன்னால், அவருடைய கண்ணோட்டத்திலே, வள்ளுவருடைய சிந்தனையிலே நமக்கு ஒரு 10 இந்த டிப்ஸ் என்று சொல்லலாம் இல்லைங்களா. பொறையுடைமை வாழ்க்கையிலே மிக இன்றியமையாத ஒரு குணம் என்று சொல்லலாம். பொறையுடைமை, மற்றவர் நமக்கு செய்கின்ற தீங்கை எவ்வாறு நாம் பொறுத்து கொள்வது, பொறுமையோடு இருந்தால் அந்த வாழ்க்கையிலே நம்மை சிறந்தவனாக, ஒரு தலை சிறந்தவனாக நம்மை கொண்டு சென்று அது உயர்த்தும் என்ற ஒரு கருத்திலே வள்ளுவருடைய கருத்துக்களை, ஒரு 10 கருத்துக்களை வைத்திருக்கிறார். இதை வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க முயற்சி செய்ய. கடினமானது தான் இருந்தாலும், கருத்துக்கள் சொல்லும், பெரியவங்க சொல்லும் கருத்துக்கள் கசப்பாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பது சான்றோருடைய வாக்கு. அந்த நிலையிலே இது கடினமான ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் கூட அதை உள்வாங்க முயற்சி செய்ய பழகி கொள்ள வேண்டும். இந்த பதிவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றொரு சிந்தனையோடு, பாடத்தோடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.